வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ல லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு எப்படி கிளைம் கால்குலேட் பண்றது அப்படின்றத ஒரு சம் மூலமா கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் வென் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கிவன். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம லாஸ் ஆஃப் ஸ்டாக்ல எவ்வளோ கிளைம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம் மூலமா பார்க்கலாம். A fire occurred in the premises of a merchant on 15/6/89. ஸோ ஃபயர் occur ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/89 அண்ட் ஒரு சில ஸ்டாக் வந்து எரிஞ்சு போச்சு. அண்ட் தென் வெல் ஆஃப் த ஸ்டாக் சேவ்டு வந்து கொடுத்துருக்காங்க 4500. அதுதான் ஸ்டாக் சால்வேஜ் சொல்லுவோம். அண்ட் த புக் டிஸ்க்ளோஸ்ட் ஆன் 14/89 த ஸ்டாக் வாஸ் வேலிட் அட், அதாவது 36,750. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். அண்ட் தென் பர்ச்சேசஸ் டு த டேட் ஆஃப் ஃபயர் வந்து 1,04,940. சேல்ஸ் வந்து 1,56,500. அதில் 5 இயர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸா இவ்வளோ ஆவரேஜ் ப்ராஃபிட், ஏன்னா அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷமும் ஆவரேஜாக இவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கு கிளைம் கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கோசரம் தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் ரேஷியோ அந்த இடத்துல குடுத்துருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆஸ் யூசுவல் நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். பட் மெமரண்டம் அப்படின்ற வேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த மாரி ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எதுக்கோசரம் இங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டேட், அந்த ஃபயர் அக்கர் ஆன டேட் இருக்கு இல்லையா? அந்த டேட் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கோசரம் தான், இந்த கிராஸ் ப்ராஃபிட்ட இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா, அந்த இப்ப இந்த கிராஸ் ப்ராஃபிட்ட நம்மளுக்கு வந்து ரேஷியோ குடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டைரக்ட்டா கால்குலேட் பண்ணிக்க போறோம். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆவரேஜா அவங்க 36% தான் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால, நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ, சேல்ஸ் இப்போ இந்த சேல்ஸ் எவ்வளோ குடுத்துருக்கு? 1,56,500 குடுத்துருக்கா? அதுல 36% எவ்வளோ வருது அப்படின்னாக்கா, 56,340. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் அந்த பர்ட்டிகுலர் பீரியட், அதாவது அந்த பர்ட்டிகுலர் இயர்ல ஆ அந்த அப்படின்றத வந்து இந்த இடத்துல இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இதுல பேலன்சிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டெபிட் சைட் டோட்டல் போட்டுருவோம். 1,98,030. கிரெடிட் சைடுல பார்த்தீங்கன்னா, வெறும் சேல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்டாக்குக்கோசரம் தான் நம்ம இப்ப இதெல்லாம் பண்ணோம். எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கோசரம். ஸோ இந்த பேலன்சிங் அமௌண்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துலனா, ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். ஃபயர் அக்கர் ஆகுற டேட் வரைக்கும் எவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கு அப்படின்னாக்கா, 41,530. ஓகேவா? அடுத்தது தான் நம்ம இப்ப எப்படி என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு? கிளைம் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ நம்ம பார்க்கணும். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ? அதுல எவ்வளோ வந்து சால்வேஜ் வேல்யூ லெஸ் பண்ணி போக இருக்கிறது தான் நம்மளோட கிளைம், ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். அத தான் நம்ம கிளைமா இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலமா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 41,530 மைனஸ் அங்க நம்மளோட சம்ல குடுத்துருக்கு பாருங்க. த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சேவ்டு எவ்வளோ சொல்லியிருக்கு? 4,500. மொத்தமா அவங்க கிட்ட இருந்த ஸ்டாக் வந்து 41,530. பட் அதுல 4,500 ஒர்த் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் சேவ் பண்ண முடிஞ்சது ஃபயர்னால. மிச்சம் பார்த்தீங்கன்னா, 37,030 வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஸோ இந்த அமௌண்ட்ட தான் அவங்க என்ன பண்ண முடியும்? கிளைம் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் வந்து கிளைம் ஃபார் த லாஸ் ஆஃப் ஸ்டாக் வென் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கிவன் போடணும். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் அப்கமிங் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.